இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல என்ன கேட்டுப்போம் தெரியுமா? ஆண்டவரே, நான் நல்ல உமக்காக இருக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும். ரெடியாகி கிளம்பும் போது அந்த நோக்கத்தோட தானே கிளம்பணும். இடையில கொஞ்சம் சறுக்கல் வந்த உடனே ஆண்டவர் நம்மளை கைவிடவே இல்லைங்க. இடையில கொஞ்சம் வீக் ஆகும், இடையில கொஞ்சம் சோர்ந்து போனோம் உண்மைதான், இடையில கொஞ்சம் பேக் அடிச்ச உண்மைதான். அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கிளம்பும் போது கானானுக்கு போகணும் தான் கிளம்புனாங்க, ஆனா தேவன் விடவே இல்லை. பல வருடமா இந்த ஜனங்களோடு கூட போராடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மள சரியான டைரக்ஷன்ல நடத்துகிறதுக்கு. எத்தனையோ நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டாங்க, எத்தனையோ நேரம் ஏன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியல, நான் விரும்புகிறத பெற்றுக்கொள்ள முடியல, நான் இதனால நம்பி வந்தேன், எனக்கு ஏன் இது கிடைக்கல? ஆண்டு சொன்னா நீ ஏதோ அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற. அது எதோட டிசிஷன் தெரியுமா? மாம்சத்தினுடைய டிசிஷன். ஆவியானவருடைய நடத்துதல் அல்ல. மாம்சம் சொல்லுது ராஜானா அங்க பறந்திருப்பாரு, நீ அங்க போயிருன்னு சொல்லி. ஆவியானவரால நடத்தப்படும் போது மாம்சத்துக்கு அங்கே இடம் இருக்காது. பேடையை கட்டினார், அகலம் நீளம், அதான் சொன்னேன், அந்த பேடைக்குள்ள எல்லா மிருகங்களும் போச்சு. அப்படிதானா? எல்லா மிருகங்களும் போச்சு, பறவைகள் போச்சு, ஊர் பிராணிகள் போச்சு, மனிதர்கள் உள்ள போனாங்க. குறிப்பிட்ட மனிதர்கள் என்ன நோவாவுடைய குடும்பம் போச்சு. அவ்வளவு பெரிய படகு கட்டுன்னு அந்த நோவா சில நேரம் காக்காய நம்பணும். சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த வருடத்திலே சில பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க ஓடாதீங்க, கொஞ்ச நாள் ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்களா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் ஜபத்துல உட்கார்ந்துட்டு டிசிஷன் எடுங்க. நீ காத்திருக்கலாம், தப்பு